டேய் பசங்களா, இன்னைக்கு நம்மள புடிச்ச சனி எல்லாம் தொலைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துல வெளியில போறோம். இன்ஸ்பெக்டர் சார், மணி ஆயிடுச்சு. கோர்ட்டுக்கு எப்போ தெரியும்? ஹலோ சார், நான் லாயர் விஸ்வநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். இன்னைக்கு கோர்ட்ல ஏதோ பிரச்சனை, லாயருங்கெல்லாம் ஸ்ட்ரைக்கு. ஓஹோ, அப்படியா? ஃபோன் பண்றேன் சார். சரி சார். இன்னைக்கு வக்கீலுங்க ஸ்ட்ரைக்கா, கோர்ட் கிடையாது. ஸ்ட்ரைக்கா? இவங்க ஸ்ட்ரைக் எப்ப முடியறது? நாங்க எப்ப வெளியில போறது? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்க? இந்த ஃபைல் பிடிங்க. என்னடா பார்ட்டி இந்த துள்ளு துள்ளுது? என்ன சார் வேணும்? லிங்க சார பாக்கணும். சரி போங்க. சார், இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேன். என்னையா லாயர், நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஸ்ட்ரைக் பண்றீங்களாமே கேள்விப்பட்டேன். ஆமா சார், எங்க சீனியர் அட்வொகேட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் தரக்குறவா பேசிட்டாங்க சார். வக்கீல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க சார். இன்னைக்கு ஒரு நாள் கோர்ட் கிடையாது. நீங்க ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க சார். எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடலாம். நான் வெளியில வர்ற நேரம் பார்த்துதான் இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்கணுமா? எல்லாம் தலையெழுத்து. சார், இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துங்க சார். சரி விடு, என்ன பண்றது? ஆசை, கொஞ்சம் வெளியில வாப்பா. அண்ணே, என்ன ஆசை, அண்ணனை மறந்துட்ட போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே. எப்படி இருக்கேன்னு ஒரு தடவை கூட வந்து பாக்கல, சொன்ன வேலை எதையுமே செய்யல. என்னடாச்சு உனக்கு? அண்ணே, அது விஷயமா தானே வந்தேன். எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்னடா புதிர் போடுற, சொல்லு. அண்ணே, துளசி 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 கர்ப்பமா இருக்கனே. என்னடா சொல்ற? நான் ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தப்போ. என்னம்மா முழுகாம இருக்கியா? நாடி பார்த்தே நான் சொல்லிடுவேன் தெரியுமா? பசுவோட கண்ணுகிட்டையும் சேர்ந்து வரப்போகுது. பெரிய ஆளுன நீங்க. பசு கருத்தரிச்சிருந்தா காளமாடு கூட பக்கத்துல போகாதடா. அஞ்சறிவு இருக்கிற மிருகத்துக்கே அந்த தன்மை இருக்கும்போது நான் மனுஷன்டா. நினைக்கவே அசிங்கமா இருக்கு. அண்ணே, அப்ப துளசி வேண்டாண்டா. பிரசவம் ஒரு பொண்ணுக்கு மறுஜன்மம். மறுபொழப்பு பொழைச்சி வர வேண்டிய பொண்ணுக்கு நாம எந்த கஷ்டத்தையும் கொடுக்க வேண்டாம். அண்ணே, கரெக்ட்னே. இதேதான் என் பொண்டாட்டியே சொன்னா. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுகளை தொந்தரவு பண்ணா பெரிய பாவமானே. ஆமாண்டா. ஒரு கர்ப்பவதி பொண்ண துரத்தி துரத்தி ஆசைப்பட்டு விரட்டினது நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குடா. போதும், இனிமே இந்த அசிங்க வேண்டாம். துளசி விட்டுறலாம். அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். டே ஆசை, துளசி மயக்கமா இருந்த அந்த சமயம் நான் அவளுக்கு தெரியாம எடுத்த அந்த போட்டோவை அவங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்லி சிவா கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் அநேகமா கொரியர்ல அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். நீ எப்படியாவது போய் அந்த போட்டோவை ஸ்டாப் பண்ணு. சரிங்க. என்னென்ன தொலைச்சே வேண்டாம் ஆயிடுச்சு. இனிமே அந்த போட்டோ போனா என்ன போலன்னா என்னென்ன? அட ஆமாண்ணே, அவங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையா? நீங்க வேற ஏன்னா அவங்க மேல இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க? சி, பாவண்டா. துளசி இருக்கிற நிலைமையில அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நாம எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. ஆசை, நான் சொன்னதை செய். உடனே போய் இந்த போட்டோவை ஸ்டாப் பண்ணு. சரிங்க, நான் வரேன். யோ வக்கீல, நான் தேடி வந்த வேலையை கூட விட்டுட்டேன். இப்போதைக்கு ஊருக்கு போனா போதுன்னு ஆகி போச்சு. வளவளன்னு இழுக்காம சீக்கிரம் என்ன வெளியில கொண்டு வர்ற வழியை பாரு. சார், இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பெத்தாபுரத்துல இருப்பீங்க. அதுக்கு நான் பொறுப்பு.
சொல்லாதையா, செய் போ. கண்டிப்பா சார், வரேன் சார். கனவு கண்ட காட்சியெல்லாம் மறந்து போனான் சிவலிங்கம். துளசி கூட பாவம் என்று ஆசை துறந்த முனிவனடானான். ஆசை துறந்த முனிவனடானான்.